Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு மொபைல் ஃபோன் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். M42 நம்ம Samsung ஃபோனோட தான். இது வந்து பாத்தீங்கன்னா 5G ஃபோன். இதோட ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாங்குன ஃபோன் கிடையாது. எங்க வீட்ல வந்து வாங்கி இருக்காங்க. பட் யூஸ் பண்ணியாச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ரிவ்யூ வந்து கொடுக்க போறோம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண கிளிப் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நம்ம ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா Amazonல இருந்து வாங்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கவர்ல தான் கொடுத்திருக்காங்க. ஃபோனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு எழுதியிருப்பாங்க Galaxy M42G அப்படின்னு சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபோனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5G ஃபோன், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கிறதுனால அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோன் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். ஃபோன் பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த எஜெக்ஷன் பின் இருக்குது. எல்லா ஃபோன்லேயும் கொடுத்துருப்பாங்க இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நார்மலாக மேனுவல் கைடு கொடுத்துருப்பாங்கல்ல அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வாரண்டி கார்டு தான். ஸோ அது இருக்கட்டும். இன்னும் இதில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB நம்ம கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா USB பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஃபோன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நமக்கு வந்து ஒரு கவர் வந்து பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோன் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்துட்டோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. கேமரா பொறுத்தவரை ரியர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல், அப்புறம் 8 மெகா பிக்சல், இன்னொன்று 5 2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பவர் பட்டன் இருக்கும்ல நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சைடு கீ அப்படின்னு சொல்லுவோம். ஆன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சாதாரணமாக எல்லா ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இருக்குது. ஆன் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம என்னென்ன செட் பண்ணணுமோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து மெயின் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 20 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய வந்து கொஞ்சம் செட்டிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்ல. நம்ம எல்லாமே இப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கவர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சும்மா சாதாரணமான ஒரு கவர் தான். நம்மளோட பேக் கவர் இது தான். இந்த மாதிரி உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக தான் இருக்குது. ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது என்ன மெட்டீரியல்னே கரெக்டாக தெரியல. ரப்பர் மாதிரியும் இல்லை, பட் வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து ஃபோனில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சும்மா இந்த மாதிரி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான். ஒரு நல்ல லுக்கு கிடைக்குது. நம்ம ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபிட்டாக அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. சேஃபான ஒரு கவராக தான் இருக்கும். இதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஃபோன் தான் கையில் வந்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுது. இது வந்து ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ண வர எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணது வரலையும் பார்த்திங்கன்னா இது வந்து லேக் ஆகலாம் இல்லை, சூப்பராகவே நமக்கு நல்ல ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த பேட்டரி எல்லாம் சார்ஜ் எல்லாம் போடுறோம்ல அதுவுமே சார்ஜிங் எல்லாம் கூட சூப்பராக தான் இருக்குது. நைட்டில் அதே மாதிரி முக்கியமாக நம்ம வந்து நிறைய ஃபோனெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு சார்ஜிங்கில் போட்டுட்டு இல்லை, மற்றபடி நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபோனை வச்சுட்டு காலையில் எழும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து சில நேரங்களில் குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வீக்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து நம்ம நைட்டில் போடும்போது எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி காலையில் வரை இருக்குது. ரொம்ப அது கூட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப டீப்பாக எல்லாம் போகலை. மேலோட்டமாக சும்மா ஒரு காமன் மேன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் குறைய சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் வீட்லேயும் சரி நம்ம வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அது பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி தான் தோணுது. ஒருவேளை ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா வித்தியாசமாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு எடுத்த ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து எந்த அளவு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 750G ப்ராசஸர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து கேமிங் எதுவும் இல்லை விளையாடலை. அதனால ஸோ அதை பற்றி கேமிங்க்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் ஓவரால் ப்ராசஸர்லாம் நல்லது தான். ஸோ மொத்தமாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம வந்து டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு 5G ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். என்னோட ரிவ்யூ அதுதான். அதுக்கு மேலே அதில் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து பார்த்தா ஒரு வேளை சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது மைன்யூட்டாக ஃபால்ட்டெல்லாம் இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபோன் வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு ஃபோனாக தான் தெரியுது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.